ஸோ கைஸ் இங்கே ஒரு 2 அற்புதமான விஷயங்கள் நடக்க போகுது. அந்த 2 விஷயமே எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஹாப்பின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் 2 சிவன் கோயிலில் மட்டும்தாங்க நாம்பளாக பூஜை பண்ண முடியும். அப்படி ஒரு சிவன் கோயிலுக்கு தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த சிவன் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசலேருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர் ட்ராவலில் வெண்குன்றன்ற ஒரு அழகான கிராமத்தில் தான் இந்த சிவன் கோயில் இருக்குது. இந்த கோயிலை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மான்சூனில் இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ஓகே கைஸ், வாங்க மேலே போயிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கோயிலை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஸ்ரீ செங்கோதை அம்மனோட ஜீவசமாதி தாங்க இருக்குது. இந்த ஜீவசமாதியை நம்ம தொட்டு கும்பிட்டு தான் நம்ம அடுத்ததே மலையேற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே கேஸ், நம்ம ட்ரெக்கரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பழைய ரூட்டு ஒன்று இருக்குது, புது ரூட்டு ஒன்று இருக்குது. நாம் வந்து ஏறும்போது பழைய ரூட்டு வழியாக ஏறிட்டு புது ரூட்டு வழியாக இறங்க போகிறோம். இந்த புது ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 64 லட்ச ரூபாய்க்கு நம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரூட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நானும் என் திகிரி தோஸ்தும் தான் ஒன்றா பார்க்க போகிறோம். இந்த ரூட்டு உண்மையாலுமே சொல்கிறேன், எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஏன்னா ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப பெரிய விஷயம், சிவன் அருள் கிடைக்கிறன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் நம்ம நண்பன் கூட போகிறதுன்றது இன்னும் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. இந்த பழைய ரூட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல பார்க்குற விஷயம் நீங்கள் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த காலத்துலேயே அந்த தண்ணி போகிறதுக்காக அவ்வளோ இடம் அழகாக சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே காய்ஸ், இன்னும் நம்ம மேலே என்னென்ன சூப்பரான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கைஸ், கொஞ்சம் தூரம் ஏறி வந்ததுமே இங்கே ஒரு சொனை இருக்குது. இந்த சொனையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டுருக்கு. இது நம்மனா தான் அந்த வழியாக வந்து நமக்கு வந்து தண்ணி எல்லாமே போகும். இந்த தண்ணி எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம மேலே வரும்போது கை கால் எல்லாமே சுத்தபத்தமாக வரும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த காலத்துலேயே அப்போவே அவ்வளோ அழகாக யோசித்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், இன்னும் மேலே என்னென்ன சூப்பரான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு தெளிவாக அப்டேட் பண்ணுறேன். இங்கே வர எல்லாருமே மோஸ்ட்டாக புது ரூட்டை தாங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. நாம் ஏன் பழைய ரூட்டை ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற படிக்கட்டுகள் எப்படிலாம் உருவாக்கியிருக்காங்க, அதுவும் இல்லாமல் இந்த இயற்கை சூழலோட நடந்து போக நமக்கு எப்படி ஃபீல் ஆகுன்றத ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்கோம் பழைய ரூட்டில். ஸோ கைஸ், இந்த பழைய ரூட்டில் ஒரு 500 மீட்டர் நடந்து வந்தாலே ஃபஸ்ட்டு பார்க்குற தெய்வம்னு பார்த்தீங்கன்னா அங்காளம்மன். இங்கே ஒரு அழகான பாம்பு சிலை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு சிங்க சிலை இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற அம்மனை நம்ம வழிபட்டுட்டு மறுபடியும் நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த சாமிக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பச்சையம்மன்ற ஒரு சாமியும் இருக்குது. இந்த 2 சாமியும் வணங்கிட்டு தான் நம்ம மறுபடியும் மலையேற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வால்முனீஸ்வரர் சிலையே இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லாம் பெண்களுக்கு வந்து அனுமதியே இல்லை, ஆனால் இப்போ வந்து அந்த இல்லைன்றதை மட்டும் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் இந்த மலை மேலே ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் பழைய ரூட்டு வந்து நல்லா நார்மலாக ஸ்மூத்தாக தான் போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாகவே ஸ்டார்ட் ஆகுது. கைஸ், இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தவளகிரீஸ்வரர் வரும்போது மறக்காமல் வாட்டர் பால் எடுத்துகிட்டு வந்துடுங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது இல்லாமல் ஏறுறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 500 மீட்டர் தாண்டி இந்த மாதிரி படிக்கட்டுகள் தான் நமக்கு உருவாகும். ஸோ அது ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகே கைஸ், அதனால் வாட்டர் பாட்டில் மறக்காமல் எடுத்து வந்துடுங்க. அது இல்லாமல் நம்ம தலைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போவே கரண்ட்டு வந்து கீழேருந்து அந்த கோயில் போகிற வரைக்குமே கரண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம்.
கைஸ் அதுவுமே இல்லாமல் கீழேருந்து மேலே வரைக்கும் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்காகவே வாட்டர் கனெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. விடாமுயற்சியால் நம்ம மேலே ஏறி போயின்னே இருக்கலாம். இதுக்கப்புறமேட்டு தான் மெயின் அட்வென்ச்சரே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓ அப்பா, இங்கேருந்து பார்த்தாலே அந்த சிவன் கோயில் நம்ம அழகாக காட்சி அளிக்குது. ஓகே கைஸ், நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, ஏன்னா நமக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம மேலே சீக்கிரமாக ஏறி ஆகணும். நான் வந்து இன்ட்ரோலே சொன்ன மாதிரி இந்த மான்சூன் டைமில் ஏன் வரணும் அப்படின்னா, ஸோ இங்கே வர இயற்கையான காற்று தாங்க. அந்த காற்று வந்து ரொம்பவே கூலிங்காக நமக்கு மழை ஏற ஏற இன்னும் ரொம்பவே ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக இந்த மான்சூன் டைமில் ஏறதாங்க ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த இயற்கையான காற்று மட்டும்தாங்க இந்த 1500 அடி உயரத்தையும் நம்மளை ஈஸியாக ஏற வைக்கும். கைஸ், நான் ஏறும்போது நினச்சேன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற ஏற தான் அதோட கஷ்டங்கள் என்னென்னு புரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு பாறையில் ரொம்பவே அழகாக நமக்கு ஏறுற மாதிரி படிக்கட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி உருவாக்கியிருக்கான்னு நினச்சி பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய மிஸ்ட்ரியாகவே தான் இருக்குது. ஓகே கைஸ், இதில் தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். அதுவும் இல்லாமல் மழை காலத்தில் வந்து ரொம்பவே டஃப்பாக வழுக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நம்ம ஏறணும். இது பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரே ஒரு பாறை தான், அவ்வளோ அழகாக செதுக்கி நம்மளுக்கு ஏறுற மாதிரி ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், மற்ற ஹில் ஸ்டேஷனோட இந்த ஹில் ஸ்டேஷன் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸுக்கு நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் கஷ்டப்படலான்னு சொல்லலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த மான்சூனில் வந்து ரொம்ப கிளைமேட் வந்து காற்று கூலிங்காக அடிச்சிட்டு இருக்கனால ஸோ ரொம்ப ஹாப்பியாகவே நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம். ஓகே கைஸ், தொடர்ந்து வாங்க. நெவர் எவர் கிவ் அப்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டே இருக்க விடாமுயற்சியோட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புது வழி சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது. இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா பழைய ரூட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. நாம் ஃபஸ்ட்டு படிக்கட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணதுமே இவங்களோட வந்தவாசி அவங்களோட பேர் எழுதி வச்சுருக்காங்க. இது வந்து பழைய ரூட்டு போட்டவங்களா இல்லை புது ரூட்டு போட்டவங்களான்னு ஆக்சுவலாக நமக்கு தெரில. இருந்தாலும் அவங்களோட பதிவை இங்கே பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. காலத்துக்கும் என்றும் அழியாத ஒரு பதிவு. ஸோ ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கட்டிலோடு நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கைஸ், இந்த படிக்கட்டு ஏறி முடிச்சதுமே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற வியூவே இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழல் தாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது வந்தவாசி ஊர் ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலுமே பச்சை பசேன்னு இந்த மான்சூன் டைமில் பார்க்கும்போது நமக்கு உண்மையாலுமே வேறு லெவல் ஃபீல் கொடுத்ததுன்னே சொல்லலாங்க. அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ், ஆல்மோஸ்ட் நம்ம 75% ஹில்ஸ் ஏறி முடிச்சிட்டோம். ஸோ டைம் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 9:30 ஆகுது. இப்போ தான் நமக்கு சூரிய பகவானை நமக்கு அழகாக காட்சி அளிக்கிறாரு. நாம் இந்த மாதிரி டைமில் நம்ம சூரிய பகவான் எதிர்பார்க்கவே இல்லை. நாம் சிவனை மட்டும்தான் பார்ப்போன்னு நினச்சோம். ஸோ நமக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த சூரிய பகவானும் நமக்கு சிவனும் பக்கத்தில் காட்சி அளிக்க போகிறாரு. ஸோ அதை நினச்சா இன்னும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தண்ணி வருதா இல்லையான்னு தெரில, ஆனால் பைப் கனெக்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே போய்ட்டு நம்ம கிளியராக வந்து செக் பண்ணி பார்க்கலாம் தண்ணி வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோ தூரம் அதை பவர்ஃபுல்லாக நமக்கு வாட்டர்ஃபுல்லாகவும் கொண்டு வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஓகே கைஸ், மேலே போய்ட்டு நமக்கு தண்ணி வருது இல்லைன்னு கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்குறோம். கைஸ், நம்ம ஆக்சுவலாக மேலே ஏறி கும்பிட்டே முடிச்சிட்டோம். நம்ம நண்பன் இன்னும் இங்கே தான் தூங்கிட்டு இருக்காப்புல, காலாட தூங்கிட்டு இருக்காப்புல. ஸோ காய்ஸ், ஒரு கொஞ்ச நேரம் ஒரு நிம்மதியான ஒரு செம்ம தூக்கம் ஒன்று போட்டாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ தான் எந்திரிச்சு வேக்கப் ஆகிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கோயிலுக்கு வந்து ஒரு 90% மேலே ஏறியாச்சு. இந்த செங்குத்தான படிகள் மட்டும் ஏறிட்டோம் அப்படின்னா ஸோ தவளகிரீஸ்வரர் ஈஸ்வரனா நம்ம ரொம்ப அழகாக சூப்பராகவே தரிசனம் பண்ணிடலாம். அந்த காற்று பார்த்திங்கன்னா அடிக்கிற காற்றுக்கு செம்ம தூக்கம் வந்துருச்சுங்க. உண்மையாலுமே 1/2 மணி நேரம் தூங்கினாலும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாகவே தூங்கணும்.
அவ்வளோதான். இது மட்டும் ஏறி முடிச்சிட்டோம் அப்படின்னா மேலே கோயில் டாப்பு தாங்க. ஸோ கைஸ், ரொம்ப ஹாப்பியான விஷயம், ஃபைனலாக நம்ம மலை ஏறி முடித்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற சாமி பார்த்திங்கன்னா பிள்ளையார் தாங்க. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சாமி இருக்குங்க. நாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா எப்பயுமே வழக்கம் போல் நம்ம காவலர் பிள்ளையார் தாங்க. 2வது சாமி பார்த்தீங்க அப்படின்னா பர்வதவதனி சாமி தாங்க. 3வது சாமி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முருகப்பெருமான் தாங்க. இந்த 3 சாமியும் நம்ம வணங்கிட்டு தாங்க நம்ம ஃபைனலாக சிவபெருமானையே வணங்க போகிறோங்க. ஓகே கைஸ், வாங்க நம்ம சிவனப்பனை தரிசனம் பண்ணிடலாம். ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம சிவன் சாமி பக்கத்துலேயே உட்காந்துருக்கோம். இந்த தரிசனம் யாருக்குமே கிடைக்காதுங்க. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். எந்த சிவன் கோயில் இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் இந்த கோவிலில் இருக்குங்க. சிவன் பக்கத்துலேயே நம்ம உட்காந்துருக்க அந்த அருள் நமக்கு இருக்கிறத பார்த்திங்கன்னா அதை விட நம்ம சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்களும் வேண்டிக்கோங்க. நானும் சிவனப்பன்ட்ட வேண்டிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், நானும் சிவனப்பன்ட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் மறந்து நம்ம சிவபெருமான் கூட கொஞ்ச நேரம் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக யாருக்கு கிடைக்குன்னு தெரில. ஸோ இவர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது கேட்கணும் இல்லை வேண்டுறோம் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்டுங்க. நம்மளும் சிவன் சாமிக்கிட்ட நிறையா விஷயம் வேண்டுதல்கள் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இவரோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ், இங்கே ஒரு 2 அற்புதமான விஷயங்கள் நடக்க போகுது. அந்த 2 விஷயமே எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஹாப்பின்னு சொல்லலாம். ஸோ முதல் விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஸோ கைஸ், முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா என் நண்பனே எனக்கு ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. 2வது விஷயம் யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான விஷயம், சிவனை நாம் இப்போ திருநீர் அபிஷேகம் பண்ண போகிறோம். இந்த வாய்ப்பு எத்தனை பேர் கிடைக்கும் தெரியல, எனக்கு கிடைச்சதில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் சிவனப்பன் கருவறைக்குள்ளேயே நம்ம அந்த கோவிலில் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். ஸோ அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே கைஸ், வாங்க சிவனப்பனுக்கு நம்ம திருநீர் அபிஷேகம் பண்ணிடலாம். என்னாருடைய சிவனே போற்றி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நம. ஸோ கைஸ், ஒரு வழியாக சிறப்பான சிவ தரிசனத்தை முடித்ததுக்கப்புறம் அந்த குகை வழி மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த வழியாக தான் கீழே இறங்கிட்டு இருக்கோம். கீழே இறங்குறதுமே உண்மையாகவே நெட்டு குத்தலாக தாங்க இறங்குது. ஸோ கைஸ், ஃபைனலாக சிவனப்பனோட தரிசனத்தை பெற்றுட்டு நாம் இப்போ பார்த்திங்கன்னா பழைய ரூட்டு வழியாக தான் இறங்கிட்டு இருக்கோம். இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு அழகான ஒரு குகை மாதிரி இறங்குது. ஸோ அந்த குகையில் தான் இப்போ நாம்ளே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ மேலேருந்து ஏறி வந்த வழி அந்த குகை மாதிரி சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துக்கு கீழே அப்படியே குனிஞ்சு கீழே இறங்கி போக வேண்டியதான். ஸோ
ஆக்சுவலாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள். எல்லா விதத்துலையுமே 2 ரூட்டுமே ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே ஓரளவு கண்டிப்பாக மேனேஜ் பண்ணி ஏறிடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சிவதரிசனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் நம்ம கீழே இறங்க போகிறோம். இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், அடுத்ததாக கீழே இறங்கிட்டு ஒரு பெரிய ட்ரிப்புக்கு தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வந்தோம். ஸோ ஒரு 10 o'clock நம்ம கீழே இறங்கிடலாம்னு சொல்லிட்டு, ஆனால் இங்கேயே ஒரு 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து வேகமாக இறங்கிட்டு ஸோ அடுத்த ட்ரிப்புக்கு மேக் பண்ணி நம்ம ரெடியாக போகிறோம். ஓகே கைஸ், கீழே போயிட்டு நாங்கள் மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஸோ காய்ஸ், புதுசாக போட்ட அந்த ரூட் வழியாக தான் நடந்து போயிட்டுருக்கோம். கீழே இறங்கிட்டுருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இன்னும் ஆக்சுவலாக ஃபுல்லாக முடியலைங்க. இன்னும் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குது போல். எல்லாம் அங்கங்கே பேட்சாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏறி வர்றதுக்கு நீங்கள் பழைய ரூட்டை யூஸ் பண்ணுறதே பெட்டர் ஆப்ஷனுங்க. இது கண்டிப்பாக உங்களை டயர்ட் ஆக்கிரும் எப்படி பார்த்தாலுமே. அந்தளவு ஏற்றமாக தான் இருக்குது.